ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு, அதாவது சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புனாலே நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி செய்கிறது, அந்த டேஸ்ட் வருமா அப்படி இப்படின்னு. நம்ம போடுற இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். மீன் குழம்புனாலே நம்மளுக்கு நாக்கில் தேன் ஊறணும், அந்தளவுக்கு ஒரு மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக மண் சட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா அந்த மீன் குழம்புடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மண் சட்டி எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க, தக்காளியும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன், தாராளமாக ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சட்டியில் போட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படியே ராவாக போட்டுக்கோங்க. வடகம் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு அதை நல்லா பொடி விட்டுருங்க. கருவேப்பிலையும் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயிலே போட்டு தாளிச்சிருங்க. லாஸ்ட்டில் குழம்புல இறக்கும் போது போடுறது வாசனையாக இருக்கும். அதை விட இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் தாளிக்கும் போது உங்களுக்கு அது இன்னும் கூடுதலான வாசனையை கொடுக்கும். சாப்பாடோடைய அந்த நம்மளுக்கு கருவேப்பிலையோடைய யூஸும் கொஞ்சம் யூஸ் ஆகும். நம்ம அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதோட அது எண்ணெயில் பொரிஞ்சு அதோடைய சாறு நல்லா இறங்கியிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெங்காயம் எதுவும் வந்து அடியெலாம் பிடிக்காமல் நல்லா அழகாக பொன்னிறமாக வதங்கி வரும். வெங்காயம் பெருசாக போட்டுறாதீங்க, இந்த மாதிரி பொடியாக போடுங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக மஞ்சள் பொடியை போட்டு நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியை பெருசாகவும் போடலாம். நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். தேவையான அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கோ இல்லை ஒரு அதுக்கு கூடுதலாக கூட கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை கரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. புளி கரைச்சி சேர்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அதை நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இது. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டிருக்கேன். ஆல்ரெடி கார குழம்பு லைட்டாக வைக்க தெரிஞ்சிருந்தால் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். அது கூட கொஞ்சம் தான் நம்ம பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டுப்போட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கும் நல்லது, குழம்புடைய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கார மிளகா பொடி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகா பொடி அது கூட கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. குழம்பு இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம இந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டு இருந்தால் ஓகே. பூண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதும் செய்யலாம். இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் பூண்டை தட்டி போட்டு குழம்புல சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா அது இன்னும் நல்லா வாசனையாகவும் இருக்கும், குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் பூண்டு தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, முழுசாக இருந்தால் அது சில பேருக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி தட்டி போடும்போது பூண்டுடைய சாறுலாம் நம்மளுக்கு குழம்புல இறங்கிடும். அப்போ குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி சுண்டதுக்கப்புறமா மாங்காய் வந்து கண்டிப்பாக போடுங்க. ஒட்டு மாங்காய் இல்லை எந்த மாங்காய் நம்மகிட்ட வீட்டில் எந்த மாங்காய் இருக்கோ அந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் இன்னும் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் மறுபடியும் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா அதில் மீன் சேர்த்துக்கோங்க. மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், மீனை போட்டுருங்க. மாங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட்டிங்கன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பெடுத்துரும் குழம்புல. அது வந்து கரையாமல் அப்படி கல் மாதிரியே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன்லாம் போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 4-5 நிமிஷம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். நல்லா எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி குழம்பு மேலே போட்டுட்டுக்கோங்க. கருவேப்பிலை தேவையில்லைன்னா நம்ம கருவேப்பிலை முன்னாடியே போட்டோம் இல்லையா, கொத்தமல்லி கண்டிப்பாக போடுங்க. அதோடைய குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஓகே தான், நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அவ்வளோதான், குழம்போடைய வேலை முடிஞ்சிடும். கைஸ், நீங்கள் எல்லோரும் மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக மீன் வறுவலை விட குழம்பு நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் ஒமேகா 3 எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. விட்டமின் A, B என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே மேக்ஸிமம் எனக்கு மீன் குழம்பு சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் மீன் குழம்பு சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம். மறாத நாள் வச்சுருந்து இட்லி, தோசை நீங்கள் அது 2த்துக்கும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாளை விட மறாத நாள் மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும்.
நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு கூட 2 நாளைக்கு வச்சு சேர்த்து சாப்பிட்லாம். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது சங்கரா மீன். உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பாருங்கள், சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குன்ற நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.